ஒரு காலத்தில் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னா என் கிராமத்துலேருந்து பஸ் ஏறி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பக்கத்தில் உள்ள டவுனுக்கு போய் அந்த டவுனில் இருக்க பேங்க்கில் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் இப்போ வந்து ஏடிஎம் சென்டர் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பே அதோட சேர்த்து ஒரு ஏடிஎம் கார்டும் அதுக்கு ஒரு சீக்ரெட் பின்னு கொடுத்துறாங்க இல்லையா? ஆமாம், சீக்ரெட் பின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் கூட இந்த சீக்ரெட் பின்னை வந்து 100% நம்மளால் ரகசியமாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற ஆளா நீங்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் காத்துட்டு இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் 3 ஆராய்ச்சியாளர்கள் த ஹீட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேப்பரில் நம்மளோட ஏடிஎம் கார்டோட பின்னை வந்து மற்றவங்களால ரொம்ப ஈஸியாக திருடிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களையும் சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐடியாவை 2014 மார்க் ராபர்னு ஒருத்தர் நேரடியாக கடைக்கு போய் டெஸ்ட் பண்ணி கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தார். எனது ஏடிஎம் பின் நம்பர் ஈஸியாக திருடிட முடியுமா? அது எப்படி? அடுத்தவங்க என்னோட ஏடிஎம் பின்னை திருடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு இல்லையா? அப்போ வாங்க நம்ம கூட ஒரு கடைக்குள்ள போந்து யாரோட ஏடிஎம் பின் நம்பர் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு முன்னாடி நிற்கிற அந்த லேடி அவங்க வாங்கின பொருளுக்கெல்லாம் பில் போடுறதுக்காக ஏடிஎம் கார்டை அந்த மெஷினில் தேய்ச்சிட்டு அவங்களோட சீக்ரெட் ஏடிஎம் பின்கோடை அந்த கீபேடில் என்ட்ரு பண்ணிவிட்டு பேமெண்ட்டை முடிச்சுட்டு அவங்க வாங்கின பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன ஏடிஎம் பின் என்ட்ரு பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அப்புறம் நான் வாங்கின பொருளுக்கெல்லாம் பில்லிங் போட போகிறப்போ நான் அந்த பின்பேட் மேலே என்னோட ஃபோனை வச்சுட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். இவ்வளோ பண்ணால் போதும், அடுத்தவங்களோட சீக்ரெட் பின்னை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 3 புக்கில் ஒரு புக்கை 30 செகண்டுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது எந்த புக்குன்னு கண்டிப்பாக நம்மளோட சாதாரண கண்ணால் பார்த்துட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதுவே என்னோட சாதாரண கண்ணால் இன்ஃப்ராரெட் லைட், அதாவது ஹீட் எனர்ஜி என்னால் பார்க்க முடியும்னா இந்த 3 புக்குமே எனக்கு வேற மாதிரி தெரியும். அதை வச்சுட்டு சுலபமா நான் வந்து எந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட முடியும். ஆனா என்ன பண்றது, நம்மளோட சாதாரண கண்களுக்கு தான் இந்த இன்ஃப்ராரெட் லைட்லாம் பார்க்க முடியாது இல்லையா? ஆனா தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியால பாத்தீங்கன்னா சாதாரணமா மொபைல் போன்ல கனெக்ட் பண்ற அளவு கூட இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் கேமராஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சுட்டு நம்மளை சுத்தி உள்ள இன்ஃப்ராரெட் எனர்ஜியை வந்து ஈஸியா கண்காணிக்க முடியும். உதாரணத்துக்கு என்னோட கையை நான் இந்த சுவரில் வைக்கிறப்போ நான் தொடுற இடத்துல வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ இந்த சுவரை நான் இந்த இன்ஃப்ராரெட் கேமரா வழியாக பார்த்தாலே போதும் எங்கே நான் கையை வச்சேன்னு ஈஸியாக சொல்லிட முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் தொடுற இடத்துல வந்து எப்படி ஹீட் அதிகமாகுது? ஒரு 2 பொருட்களை எடுத்துக்கலாம். ஒரு பொருளோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, இன்னொரு பொருளோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 பொருளையும் ஒன்னோட ஒன்று ஒட்டி வச்சிங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் உள்ள பொருளில் இருந்து கம்மியான டெம்பரேச்சர் உள்ள பொருளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இந்த 2 பொருட்களோட டெம்பரேச்சரும் சரிசமமாக ஆகிற வரை நடக்கும். ஸோ கடைசியாக இந்த 2 பொருளும் கொஞ்ச நேரத்தில் சேம் டெம்பரேச்சருக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டு மிஷினில் நம்ம என்ட்ரு பண்ண பின் நம்பரை மற்றவங்களால எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குமே. இந்த கார்டு மிஷினில் நம்மளோட பின் நம்பரை டைப் பண்ணுறப்போ நம்ம விரலில் இருக்க ஹீட் எனர்ஜி நம்ம டச் பண்ணுற கீஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் தெர்மல் ஈக்குலிபிரியம் லா படி. ஸோ நம்ம டச் பண்ண பட்டன்ஸோட டெம்பரேச்சர் நம்ம டச் பண்ணாத பட்டன்ஸோட டெம்பரேச்சரோட ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த கார்டு மிஷினை தெர்மல் இமேஜிங் கேமரா வழியாக பார்க்குறப்போ நம்ம என்னென்ன நம்பர் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்ம எந்த வரிசையில் இந்த பட்டன்லாம் அமுக்கணும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப சிம்பிள். நம்ம தெர்மல் இமேஜிங் கேமரா வழியே பார்க்குறப்போ நம்ம முதல்ல அமுக்கின பட்டனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அமுக்கின பட்டனோட டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்மளால எந்த வரிசையில் நம்ம வந்து பட்டன் அமுக்கணுங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மெட்டலால் செய்யப்பட்ட கீபேடாக இருந்தால் உங்களோட பின் நம்பரை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெட்டலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பிளாஸ்டிக்கை விட ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஈஸியாக பரவிடும். அதனால இந்த தெர்மல் சிக்னேச்சர் வந்து மெட்டல் கீபேட்ல வந்து ஸ்டோர் ஆகாது. இந்த மாதிரி தெர்மல் இமேஜிங் கேமரா யூஸ் பண்ணிட்டு யாருமே என்னோட பின்கோடை திருடக்கூடாது அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவை நீங்க பின் நம்பர் என்ட்ரு பண்றப்போ மீதி உள்ள பட்டன்ல நீங்க கை வச்சிட்டீங்கன்னா அந்த பட்டன்ஸ்க்கெல்லாம் உங்க விரல்ல இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். தெர்மல் இமேஜிங் கேமரா வழியாக பார்த்தோம்னா எல்லா பட்டன்ஸ்லேயும் வந்து அந்த தெர்மல் பேட்டர்ன் தெரியும். உங்கள் பின் நம்பர் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்கள் பின் நம்பரை சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களோட பின் நம்பரையும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெர்மல் இமேஜிங் கேமராலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கா? அதை இன்னொரு வீடியோ சொல்கிறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.